அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வாங்க உங்களுக்கு மேங்கோவில் ஒரு டெசர்ட் வந்து வித்தியாசமான முறையில் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். மேங்கோ டெசர்ட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். அது முதல்ல இதில் 250 கிராம் மேங்கோ, ஃப்ரெஷ் மேங்கோ எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய மேங்கோ சைஸ் இருக்கும், 250 கிராம் இருக்குது. இது 500 மில்லிலிட்டர் ஃப்ரெஷ் மில்க். இது 8 கிராம் சைனா கிராஸ். இது நீங்கள் அகர் ரெண்டும் சொல்கிறது, இது நீங்கள் கடையில் கேட்டு வேண்டலாம். இது 200 மில்லிலிட்டர் டின் மில்க். மற்றது இதில் 400 மில்லிலிட்டர் வாட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். 175 கிராம் சுகர் எடுத்து வச்சிருக்கிறேன். இது 22 கிராம் ஜெல்லி பேக்கெட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இது எல்லாத்தையும் வச்சு எப்படி ஒவ்வொன்றா செய்யுது கடைசியாக எப்படி மேங்கோ டெசர்ட் வருமன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க எப்படி முதல்ல செய்கிறன்றதை பார்ப்போம். முதல்ல இதில் சைனா கிராஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே இதில் அரைவாசி தண்ணியை எடுத்து இதுக்குள்ளே விட்டுட்டு 15 நிமிஷம் நீங்கள் நல்ல வடிவாக ஊற விடணும். இது மிச்ச தண்ணி ஜெல்லி செய்கிறதுக்கு தேவை. இது நாங்கள் 15 நிமிஷம் நல்லா ஊற விடுவோம். ஊற விட்டுட்டு நாங்கள் இனி அடுப்பில் மேங்கோவை இருக்கா காய்ச்சணும். அதை எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். அடுப்பை மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு நீங்கள் மேங்கோவை இதில் சட்டியில் போட்டுட்டு அதுக்கு நீங்கள் 75 கிராம் சீனி எடுத்து போடுங்க. சுகர் இந்த எடுத்து வச்ச சுகரில் 75 கிராம் போட்டால் ஓகே. இல்லாட்டி கிட்டத்தட்ட 3 தேக்கரண்டி அளவு போட்டாலும் ஓகே. போட்டுட்டு அதை நல்ல வடிவாக இருக்கா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு அரைவாசி கரைஞ்சி வர நாங்கள் இறக்கி இதை ஆற விடுவோம். இந்த பதமன்றதை நான் காட்டுறேன். இங்கே பாருங்க, ஒரு நிமிஷத்தில் மாம்பழம் இப்படி சுகரெல்லாம் கரைஞ்சி நல்ல வடிவாக வந்துட்டு இனி நாங்கள் இதை இறக்கி ஆற வைக்க போகிறோம். இதை நல்லா ஆறணும், நல்லா ஆறணும். அப்போ நாங்கள் இதில் செப்பரேட்டாக இங்கே இறக்கி ஆற வச்சுட்டு இனி நாங்கள் பாலை காய்ச்சுவோம். இனி நாங்கள் பாலை இதில் கொதிக்க வைப்போம். இந்த சட்டிக்குள்ளே கொதிக்க வச்சு போட்டு அதுக்குள்ளே நாங்கள் சுகரை போட்டு ஒருக்கா நல்லபடியாக கரைகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுவோம். சுகர் கரைஞ்சி கொதிச்சு வர நாங்கள் டின் மில்கை விடுவோம். இங்கே பாருங்க, பால் நல்லா கொதிச்சுட்டு இனி நாங்கள் இதுக்குள்ளே டின் மில்கை விடுவோம். டின் மில்கை விட்டு நல்லா காய்ச்சுங்க. டின் மில்க் விட்ட பிறகும் ஒருக்கா நல்லா கொதிக்கணும் பால். டின் மில்க் விட்ட பிறகு நல்லா அடியில் சில வேளை அடி பிடிக்கும். நீங்கள் நல்ல வடிவாக காய்ச்சி கொண்டே இருக்கணும். நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் இனி இறக்கி நாங்கள் இதை ஒரு சைட்டாக வச்சுட்டு இனி அந்த சைனா கிராஸை நாங்கள் எப்படி காய்ச்சிறன்றதை பார்ப்போம். இங்கே சைனா கிராஸ் இப்படி ஊறி இப்படி இருக்குது. இது அப்படி அந்த தண்ணியோட அப்படியே நாங்கள் சட்டிக்குள்ளே போட்டு காய்ச்சணும். மெல்லிய தணலில் விட்டு காய்ச்சுங்க. அது சூடோட கரைஞ்சி கொண்டு வர நல்லா கறியணும். அது வரைக்கும் நாங்கள் இதை மெல்லிய தண்ணியே விட்டு காய்ச்சணும். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் கரையிற தன்மை கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னு சொன்னால் கடைசி கட்டத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு எக்ஸ்ட்ராவாக விட்டு காய்ச்சினாலும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இது நல்ல வடிவாக கரைஞ்சி வருது. நீங்கள் அப்படியே கரைச்சி கொண்டே இருக்கணும். அப்படியே நல்ல வடிவாக கரைஞ்சி வரும். சில வேளை கடைசியில் 1-2 மிஞ்சி நீங்கள் வடியாலையும் வடித்து விடலாம், இல்லாட்டி நோமலாக அப்படியேயும் போடலாம். ஆனால் நல்ல வடிவாக கரைச்சி கொண்டே இருக்கும். அப்படி கரைச்சி கொண்டு இருக்கா நல்ல வடிவாக கரைஞ்சி இந்த பதத்துக்கு வரும். தண்ணி பதமாக தான் இருக்கும். அதை நாங்கள் கடைசியாக இதை நாங்கள் பாலுக்க விடணும். விடைக்க நான் காட்டுறேன். இப்போ நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருப்போம். அது நல்ல வடிவாக கரையும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். பாருங்க, இப்போ ரெடி ஆகிட்டு இதை நாங்கள் நீராக்கி பாலுக்குள்ளே விடுவோம். நீங்கள் வடியில் வடிக்கிறனாலும் பிரச்சனை இல்லை. நான் வடிக்காமல் தான் விடுறேன். நான் வடிக்காமல் இனி அந்த பாலுக்க விட போகிறேன். இது நீங்கள் சூட்டோடையே பாலுக்க விடணும். பாலும் அந்த இறக்கி வச்ச சூட்டோடையே இருக்கே நீங்கள் விடலாம். நீங்கள் மற்ற அடுப்புலேயே இதை செய்து கொண்டிருக்கலாம். இது நான் உங்களுக்கு தனித்தனியை செஞ்சு காட்டணுமெண்டாக்காண்டி ஒவ்வொன்றா காட்டுறேன். நீங்கள் ஒரு அடுப்பில் பால் கொதிக்க இதை மற்ற அடுப்பில் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். நல்லா செய்து இதை நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுங்க. இனி நாங்கள் மாம்பழத்தை மிக்சியில் அரைவாசி அடித்து போட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இங்கே அரைவாசி மாம்பழத்தை நான் மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். அரைவாசி மாம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி மிக்சியில் அடிச்சிட்டு அதை நான் இப்படி பாலுக்க மிக்ஸ் பண்ணுறேன்றதை காட்டுறேன்.
இங்கே பாருங்க மிக்சியில் அடித்த மாம்பழம் இப்படி இருக்குது. நீங்கள் மிக்சியில் அடிக்கும்போது நல்லா ஆறி இருக்கணும் மாம்பழம். திருப்பியும் சொல்கிறேன். அதை நாங்கள் இந்த பாலுக்குள்ளே போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். அடுப்பு லைட்டாக ஓல்லையே இருக்கட்டும். இது மிக்ஸ் பண்ணிக்குது எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கல. இனி நாங்கள் இதை நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி நாங்கள் இதை ஒரு பவுலில் மாற்றுவோம். இங்கே பாருங்க நான் காய்ச்சின மிக்ஸை இப்படி ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கிறேன். இனி அதுக்கு மேலே இந்த மிச்சம் எடுத்து வச்ச மேங்கோக்களை நாங்கள் இப்படி போடுவோம். போட்டுட்டு இதை நாங்கள் ஒரு அரை மணித்தியாலம், இது நல்ல சூடாக இருக்குது, அரை மணித்தியாலம் நாங்கள் இதை வெளியில் வச்சுட்டு பிறகு 2 மணித்தியாலம் நார்மல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நாங்கள் இதை வைக்க போகிறோம். அதுக்கு பிறகு எடுத்து நாங்கள் ஜெலி செஞ்சு மேலால் போட போகிறோம். இப்போ நாங்கள் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் 2 மணித்தியாலம் வைப்போம். இங்கே பாருங்க நான் ஃப்ரிட்ஜில் இருந்து 2 மணித்தியாலத்துக்கு பிறகு இந்த டெசர்ட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். நல்ல வடிவாக அமர்ந்து நல்ல வடிவாக உறைஞ்சி வந்துட்டுது. இனி நாங்கள் இதுக்கு மேலே இப்படி ஜெலி ஊற்றுறோன்றதை பார்ப்போம். வாங்க ஜெலி எப்படி செய்கிறன்றதை சொல்கிறேன். இனி ஜெலி செய்ய போகிறேன். ஜெலி செய்கிறதுக்கு நான் பக்கெட்டில் இருக்கிற அமௌண்ட் தண்ணி எடுக்கிறதில்ல, நான் கொஞ்சம் குறைவாக தான் எடுக்கிறேன். நான் நீங்கள் அது விருப்பம்னு சொன்னால் உங்களோட பேக்கெட்டில் ஜெலி பேக்கெட்டில் இருக்கிற அமௌண்ட் தண்ணிக்கு நீங்கள் போட்டு செய்யலாம். ஏன்னு சொன்னால் அந்த பேக்கெட்டில் இருக்கிற அமௌண்ட் தண்ணி எடுத்தால் அது கொஞ்சம் ஜெலி தின்னாக வரும். இது கொஞ்சம் குறை எடுத்தீங்களா ஜெலி கொஞ்சம் திக்காக வருமாண்டாக்காண்டி நான் பேக்கெட்டில் இருக்கிற அமௌண்ட் தண்ணி எடுக்காமல் கொஞ்சம் குறைச்சி எடுத்து போட்டிருக்கிறேன். இது 22 கிராம் ஜெலி பேக்கெட்டுக்கு நான் 400 மில்லிலிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களோட விருப்பம்னு சொன்னால் உங்களோட பேக்கெட்டில் இருக்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்து செய்யுங்க. வடிவ கொட்டி அதை நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். மற்றது உங்களுக்கு மேங்கோ டெசர்ட்டுண்டா மேங்கோ ஜெலி எடுத்து செய்யுங்கோ, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வேறு ஜெலியை நீங்கள் விருப்பம்ண்டா ஜூஸ் பண்ணணும். சுடு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் டக்கண்டு அது கரைஞ்சி வர நீங்கள் இதில் ஊற்றணும். இந்த டெசர்ட்டுக்கு மேலே ஊற்றினீங்கன்னு சொன்னால் சரி. இங்கே பாருங்க நல்ல வடிவாக கரைஞ்சி வந்துட்டு இனி நாங்கள் அந்த டெசர்ட்டுக்கு மேலே இதை டக்கண்டு சூட்டோடையே ஊற்றணும். ஊற்றுவோம் வாங்க. இங்கே பாருங்க நான் டெசர்ட்டுக்கு மேலே அந்த ஜெலியை ஊற்றிட்டேன். ஜெலி கொஞ்சம் ஆறினா பிறகு தான் அது திக்காக இருக்கும். அப்படி கொஞ்சம் நீங்கள் ஆறுற கொஞ்சம் லேட் ஆகுமா இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தூக்கி இதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அதுக்கு பிறகும் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜிலேயே வச்சு பிறகும் சாப்பிடலாம். இங்கே பாருங்க ஜெலி உறைஞ்சா பிறகு டெசர்ட் இப்படி இருக்குது. அது நாங்கள் எப்படி இருக்குன்றதை ஒருக்கா எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்க இப்படி வந்திருக்குது. நல்ல டேஸ்ட் இப்படி இருக்கும். இதை நீங்கள் இனி இது சர்வ் பண்ணலாம். இந்த டெசர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.